ஸ்ரீ 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 ஸ்ரீராம். அர்த்தநாரீஸ்வரரும் மோகினியும். ஒவ்வொரு மதங்களும் இறைவனை ஆணாகவும், ஒரு சில மதங்கள் பெண்ணாகவும், ஒரு சில மதங்கள் உருவமற்ற வழிபாடும் செய்கின்றது. அது அவரவர் விருப்பங்கள். இதை கேலி செய்வதற்கோ மாற்றி இது தவறு என்று கூறுவதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அதே நேரத்தில் இந்து மதத்தில் ஈசனை அர்த்தநாரியாக, ஒரு பாதி ஆணாகவும் ஒரு பாதி பெண்ணாகவும் வழிபடுகின்ற முறை இருக்கின்றது. இதை கேலி செய்வதும் உண்டு. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. இதை நான் திருப்பி திருப்பி சொல்கின்றேன். என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொண்டால் நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ள மாட்டோம். மற்றவர்கள் கேலி செய்துவிட்டு போகட்டும். ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த கலவையாக எப்படி இருக்க முடியும்? அறிவியலை படிப்பதற்கு முன்னால் இதை யாரேனும் கூறியிருப்பார்களானால் நானும் ஒத்துக்கொண்டிருப்பேன். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம் ஒவ்வொரு உடலிலும் ஆணும் பெண்ணும் கலந்த கலவைதான் நாம். என்னுள்ளே ஆணும் இருக்கின்றான், என்னுள்ளே பெண்ணும் இருக்கின்றான். பெண்ணின் உள் ஆண் இருக்கின்றான், ஆணின் உள் பெண்மை இருக்கின்றது. அதனால்தான் இன்றும் ஆண் பெண்ணாக சில நேரங்களில் குணாதிசயத்தை காட்டுகின்றான், பெண் ஆணாக தன்னுடைய குணாதிசயத்தை காட்டுகின்றாள். சரி, இந்த ஒரு கடவுள் என்றால், கடவுள்தான் உற்பத்தி செய்கிறார் என்றால், ஒரு ஆணாக இருக்கும் கடவுள் எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? பெண்ணாக மட்டுமே இறைவன் இருந்தால் எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? இந்த கேள்வியும் நமக்குள் எழுகின்றது. ஏனென்றால் நாம் பார்த்த விஷயங்கள் அப்படி. ஆணும் பெண்ணும் கலந்தால் மட்டுமே ஒரு உற்பத்தி நடக்கும் என்பது நாம் அறிந்த உண்மை. அவ்வளவுதான். எனக்கு தெரியாத உண்மையை நாம் ஒற்றுக்கொள்வதில்லை. தெரிந்ததை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். தெரியாததை முட்டாள் என்று கூறியவர்களை நாம் கூறுகின்றோம். அது தவறல்லவா? ஒரு ஆண் பெண்ணாக உருமாறினால் என்று நம் புராணங்களில் வரும்போது அது கேலிக்குரியதாக இருக்கின்றது. இன்று என்ன ஆனது? ஆண் பெண்ணாக உருமாற முடியும், பெண் ஆணாக உருமாற முடியும். இது சாத்தியமே அல்லவா? அதேபோல் ஆணின் உடலிலே மிருகத்தின் தலையை வைத்தார்கள் என்று படிக்கும்போது நாமும் சற்று திகைக்கின்றோம். ஆனால் இது சாத்தியமா? அது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற வினா நமக்குள் எழுகின்றது. பொறுத்திருங்கள், அறிவியல் உங்களுக்கு விடையை தரும். ஏனென்றால் ஒவ்வொரு பாகங்களும், மனிதனின் ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய குரு ஸ்ரீ ஆதிசக்தேந்திர சுவாமிகள் வகுப்பு எடுக்கும் போது கூறினார், நாம் இன்னும் சிறிது காலங்கள் தான். எப்படி ஆங்காங்கே வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்கத் தொடங்கி இருக்கின்றதோ, விற்கப்படுகின்றதோ, அதே போல் ஒரு நாள் வரும், மனிதனின் உடல் உறுப்புகள் பாகங்கள் உதிரி பாகங்களை போல் விற்கப்படும் என்று கூறினார். நான் என்ன நினைத்தேன் என்றால், அந்த பாகங்கள் மற்றொரு மனிதனிடம் இருந்துதானே பெறப்படும் என்று. ஆனால் அவர் கூறினார், இல்லை, உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார்.
நான் அறிவியல் படித்தவன், அதனால் சற்றே யோசித்தேன் இது சாத்தியமா என்று. ஆனால் இன்று அது சாத்தியமாகிக் கொண்டிருக்கின்றது. உடல் உறுப்புகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தயாரிப்பு ஒரு நேரம் என் குருவின் வாக்கை உண்மை என்று கூறும். ஆதலால் தெரியாதவற்றை முட்டாள்தனம் என்று நாம் உரைக்க கூடாது. சரி, பெண்ணாக ஆணாக இருப்பவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் நம் புராணங்களிலோ ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றுக் கொள்கிறாள் என்று கூறுகின்றோமே, அது முட்டாள்தனம் அல்லவா என்கின்ற எண்ணம் நமக்குள் எழும் அல்லவா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அறிவியலை படியுங்கள். உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் ஆண் சேர்க்கை இல்லாமல் தன்னுடைய அடுத்த சந்ததியை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அது பார்த்தோஜெனிசிஸ். எஸ், சரியாக தான் சொல்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அந்த வார்த்தையை அறிவியல் கூறுகின்றது. அப்படி உற்பத்தி செய்கின்றது. ஏன்? அறிவியல் புரியாத புதிராக 2 பெண்கள் அப்படி குழந்தை பெற்றிருப்பதாக செய்திகள் கூறுகின்றது. எனவே அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறுவதை கேலி செய்ய வேண்டாம். மற்றவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் சற்றே புரிந்து கொள்ளுங்கள், அதில் அறிவியல் கலந்திருக்கின்றது. ஒரு ஆண் கடவுள் பெண்ணாக மாறினார் என்று கூறும்போது மற்றவர்கள் கேலி செய்யட்டும், நீங்கள் அதை நம்பாதீர்கள். அது உண்மை என்று நம்புங்கள். ஏனென்றால் நம் இந்து மதம் அறிவியல் சார்ந்த மதம். நம்மளுடைய இந்து மதத்தை அறிவியல் ஆய்ந்து 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 அறிந்தாலும் விடைகளை அவ்வளவு சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நம் முன்னோர்கள் இன்றைய அறிவியலை அன்றே உரைத்திருக்கிறார்கள். அவர்கள் உரைத்தது ஏராளம். கண்டறிவதற்குள் இந்த உலகம் இருக்குமா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீயோம். Shri